வணக்கம், நான் கவிதா. இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே விலாக் தான். எங்கள் வீட்டில் சண்டேஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல மழை காலையில் எந்திரிச்ச உடனே, அதனால் வாசல் பெருக்கி கோலம் போடுற வேலைலாம் இன்றைக்கி இல்லை. அதனால் எழுந்த உடனே நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் காஃபி போடுறதுக்காக. எங்கள் வீட்டுக்காரர் வெளில போயிட்டாங்க, லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் ஸ்ரீராமும் மட்டும் தான் நான் காஃபி போட்டுருக்கேன். ஸ்ரீவர்ஷன் இப்போ தான் எந்திரிச்சான், அதனால் அவன் குடிக்க மாட்டான். அதனால் எங்கள் 2 பேருக்கு மட்டும் நான் போட்டுருக்கேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு என்ன சீரியல் பார்ப்போம்னாங்க. நாங்கள் தந்தி டிவியில் வீர ஆஞ்சநேயன் ஒரு சீரியல் போடுவாங்க. அது தவறாமல் நாங்கள் பார்ப்போம். அந்த சீரியலை ரொம்ப பிடிக்கும். அது அப்படி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட நாங்கள் ஃபோனில் அந்த சீரியலை பார்ப்போம். அந்த அளவுக்கு அந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சீரியல் பார்த்துட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு டிஃபன் ரெடி பண்ணோம். டிஃபனுக்கு என்னென்னா தோசை வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். வேர்க்கடலை பயிறு கிடையாது, அது உரித்து தான் இன்றைக்கி இதை பண்ண போகிறோம். இப்போ உரிக்க போகிறோம் பாருங்கள். உரித்து வீடு ஃபுல்லாக வேர்க்கடலை எல்லாம் இறச்சி வச்சிட்டான் ஸ்ரீவர்ஷனு. அதை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நேற்று நான் மிஷினில் நான் மாவு அரைச்சேன். வீட்டில் மாவே அரைக்கிறது கிடையாது. கன்சீவாக இருந்தது நான் வீட்டில் மாவு அரைக்கிறது கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க கடையில் மாவு அரைச்சா எனக்கு இட்லி சரியாக வரமாட்டேங்குது, கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இட்லி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. எடுத்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு நல்லா புளிச்சு நல்லா பொஸ்னு ஒரு இட்லி. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் மாவு போட்டு வைக்காதீங்க, ஸ்டீல் டப்பாவில் வைங்க மாவு. அது ரொம்ப புளிக்கவும் புளிக்காது. எத்தனை நாள் ஒரு 7-8 நாள் ஆனாலும் புளிக்காது. மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அடுத்து தோசை தான் ஊற்றணும். வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டேன். மாவு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேர்க்கடலையை வறுத்து வச்சுட்டேன். சட்னி அரைச்சிட்டு முதல்ல, அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக சட்னி அரைச்சிட்டேன். வேர்க்கடலை சட்னி தான் இது. வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, பூண்டு இதெல்லாம் தான் போட்டு நான் அரைப்பேன். நிறைய பேர் தேங்காய் போடுறாங்க, ஆனால் எனக்கு தேங்காய் போடுறது எனக்கு பழக்கம் இல்லை, நான் செஞ்சதும் கிடையாது. வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு அடுத்தது தோசை ஊற்றுறோம். எனக்கும் அவனுக்கு தான் ஸ்ரீராமுக்கு தான் தோசை. ஸ்ரீவர்ஷனுக்கு முட்டை தோசை கேட்டிருந்தான். அவன் கேட்கல. அது அவனுக்கு பிடிக்கும் முட்டை தோசைனாவே. அதனால் சரி, அவனுக்கு முட்டை தோசை மட்டும் அவனுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுருக்குறோம். அதுக்குள்ளேயே அவர் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டான். நான் கிச்சனுக்கு வந்தாவே என் பின்னாடியே வந்துடுவான். அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் தூக்கி வச்சுக்கணும், இல்லைனா என்னோடய ட்ரெஸ்ஸை பிடிச்சின்னு கீழே நின்றுருப்பான். ரொம்ப சுட்டியாக இருப்பான் அவன். எதையாவது நான் எடுத்தேன்னா அதை கூட கூட எடுத்துக்கின்னு அது விளையாடின்னு இருப்பான் கிச்சனில். ஏன்னா கிச்சனில் நிறைய பொருள் இருக்கு இல்லையா விளையாடுறதுக்கு, அதுக்காக கிச்சனுக்கு வந்துடுவான். நானும் ஸ்ரீவர்ஷனும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்ரீராம் பல் தேய்ச்சிட்டு வரமான்ட்டு போயிருக்கான். ஸ்ரீவர்ஷன் தோசை நான் சின்ன சின்னதாக புட்டு நான் தட்டில் போட்டு கொடுத்துருவேன். அவனே எடுத்து எடுத்து சாப்பிடுவான். ஆனால் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான், கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி தான் விடணும் அவனுக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் அப்படின்றதுனால நான் சுடுதண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். அதில் என்னோடய வாய்ஸ் கூட ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் பொங்கலுக்குள்ளே சரியாக நான் செலிப்ரேஷன் பண்ண முடியல. அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் எப்போ சாப்பிட்டாலும் சரி, ஸ்ரீராம் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அவனுக்கு வேலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. மீன் வாங்கிட்டு வந்தாங்க. வவ்வால் மீனும் கொஞ்சம் 1 கிலோ, அப்புறம் மட்டும் மத்தி மீனும் 1 கிலோ. இவ்வளோ மீனாக ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒரு நாளைக்கான மீன் கிடையாது. நாங்கள் வானகரம் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வரோமோ, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு வச்சுருவேன், கொஞ்சம் வறுத்துடுவேன். அதுக்கப்புறம் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் வறுத்துப்பேன். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் மீன் வாங்கிட்டு வருவோம். இங்கெல்லாம் தெருவில் வரதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எப்போ அங்கே தான் நாங்கள் வாங்குவோம். மீனெல்லாம் பெரிய மீன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். அது வாஷ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. மத்தி மீன் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது குழம்புக்கு ரெடி பண்ணணும். வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ரீவர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா, நானும் நான்வெஜ்ஜே சரியாக பழகலை, முட்டை மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நான் எதுவுமே அவனுக்கு நான் கொடுக்கல. அதனால் அவனுக்கு கேரட் சாதம் வச்சிடலாம்
கேரட் போட்டு வேக வச்சு அவனுக்கு மசிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னா நான் கேரட் வந்து அவனுக்கு எடுத்து நான் சீவி இப்போ வேக வைக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணேன். அவங்க ஸ்ரீராமும் அவங்க அப்பா வந்து வெளியில் பூண்டு உரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரீவர்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டாருனா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஸ்ரீராமால் வந்து ஸ்ரீவர்ஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னை டிஸ்டர்ப் பண்ணியே தான் இருப்பான் ஸ்ரீவர்ஷன் வந்து. வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது குழம்பு வச்சுட்டோம். குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீனை வறுக்கணும். புளி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி இங்கே பாருங்கள் தாளிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். மத்தி மீன் கொஞ்சம் வறுக்கலாம் அப்படின்னு வறுத்துன்னு இருக்கேன். இது மத்தி மீன் போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கேன். அந்த பெரிய மீனோட தலை மத்தி மீனெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். மத்தி மீன் எப்பவுமே வறுத்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். எல்லோரும் கோல்டாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன். இது வவ்வால் மீன் கொஞ்சம் வறுக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மீன் கொஞ்சம் அந்த மீன் கொஞ்சம் வறுத்துருக்கேன். வறுத்து மீனை வறுத்து நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வண்டி டெலிவரிக்காக இன்றைக்கி போய் எடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். அவங்க ஃபோன் பண்ணாங்க வர சொல்லி. அதுக்காக நாங்கள் போனோம். போயிட்டு நாங்கள் இந்த வண்டி தான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்திருக்காங்க, புது வண்டி. போயிட்டு நாங்கள் பண்ணெல்லாம் கட்டி டெலிவரிக்கு இன்றைக்கி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நாள் நல்லா இருக்குன்னு நாங்களும் சரி நீ வண்டி பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டி பார்த்துட்டு வண்டி டெலிவரிக்கு எடுத்துட்டோம். இதுதான் எங்களோட சண்டே வேலைகள் இன்றைக்கி. இந்த சண்டேக்கான வேலைகள் இதை தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.